அவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்க, இவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்க, நீங்கள் எப்போ ப்ராஃபிட் பண்ண போகிறீங்க? கூடிய சீக்கிரமே பண்ணிடலாம். பட் அதுக்கு நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை தாண்டி இன்னும் ஒரே ஒரு விஷயத்தில் கன்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் ட்ரேடிங் சைக்காலஜி, அதாவது கண்ட்ரோலிங் இமோஷன். இந்த இமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது கேட்கறதுக்கு வேணால் சிம்பிளாக இருக்கலாம், பட் ஆக்சுவலாக ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. ஸோ இந்த இமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த 3 விஷயத்தை நீங்கள் மாஸ்டர் பண்ணாலே போதும். நம்பர் 1, கிரீட். அதாவது நீங்கள் ஒரு பிளான் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆக 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 எங்கிட்ட நம்மளோட ஆசையும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் இங்கே என்னன்னா மார்க்கெட்டுக்கு எண்டுன்றதே ஒன்று கிடையாது. ஸோ தட் நம்மளோட பேராசைக்கும் எண்டே இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா திடீர்னு அது கீழே இறங்கும்போது அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டேங்க போங்க அப்படின்னு இருக்கும். ஸோ ஆல்வேஸ் பிளான் யுவர் ட்ரேட் வாட் யூ ஹேவ் பிளான். நம்பர் 2, வேதநாயகன்னா பயம், ஃபியர். ஸோ இந்த ஃபியர்ன்றது நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா வராது. பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்ற குழப்பத்தில் இருக்கும்போது தான் மோஸ்ட்லி வரும். இந்த குழப்பத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னா, நீங்கள் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு அமௌண்ட் செட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த அமௌண்ட் ஆல்ரெடி லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களோட மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். ஸோ தட் நீங்கள் ட்ரேடிங்கை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். தென் தேர் இஸ் நத்திங் டு ஃபியர். நம்பர் 3, ஹோப். ஸோ இந்த ஹோப்புன்றது எப்போ வரும்னா, உங்களால் லாஸை அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா தான் இந்த ஹோப்புன்றது வரும். லெட்ஸே உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் உங்களால் வெளியே வர முடியாமல் அது கீழே போக 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 மேலே வந்துருன்ற நம்பிக்கையில் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, ஈவன் தோ தெர் இஸ் நோ டெக்னிக்கல் ரீசன் இன் இட். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டாப் லாஸை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன நான் எப்படி ரெடி பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர வெறும் நம்பிட்டு உட்காந்துருக்க கூடாதுல்ல.